நீங்க உங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்ற எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி யார் ஃபீலிங்ஸும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பட் கண்டிப்பா உங்களை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொன்னா ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க, நம்மள எத்தனை பேர் நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லாம எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி ஸோ தட் மற்றவங்களுக்கு நமக்கு பிடிக்கும்ட்டு நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் சர்ப்ரைசிங்கா ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலாந்துல 2006ல நடந்த ஓட்டிங் படி 82% ஆஃப் விமென்க்கு மென் ஹூ ஹேவ் பவுண்டரிஸ் ஆர் மோர் அட்ராக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் ஒரு சில பேர் ப்ராப்பர் பவுண்டரிஸ் வைக்க கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க பாஸ்ட்ல நடந்த ட்ராமா, எமோஷனல் இம்பேலன்ஸ், இன்செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்களுக்கு ஓவர் அஃபெக்ஷனை தேடி போய் அதுவே ஒரு நீடினஸா கிரியேட் ஆகும். என்னதான் பீப்புள் வித் பவுண்டரிஸ் ஆர் ஹார்ஷ் ரூடுன்னு சொன்னாலும் அவங்க மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் போடும்போது மற்றவங்களுக்கும் அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். இவ்வளோ ஏன் ரீசெண்டாக ஃபேமஸ் ஆயிருக்க 21 year old மில்லியனர் இமாம் காஜி ஒரு பிரஸ் மீட்ல உங்களை எது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிச்சு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், ஹேவிங் பவுண்டரிஸ் அண்ட் சேயிங் நோ டு பீப்புள்.